இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் மாவீரன் அப்பு புத்த பிரியன் என்கிற சதாசிவம் அவர்களின் நினைவேந்தல் படத்தை திறந்து வைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் டாக்டர் ஆர் வெங்கடேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கிற தமிழ் மாநில பொதுச் செயலாளர் மாணிக்கம் அவர்களே, தமிழ் மாநில அவைத்தலைவர் டாக்டர் நடராஜ் அவர்களே, தமிழ் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ரங்கசாமி அவர்களே, இளைஞரணி பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு அவர்களே, பள்ளிப்பட்டி ஐ கண்ணன் அவர்களே, கே முனுசாமி அவர்களே, பழனிமுத்து அவர்களே, செல்வம் அவர்களே, தேவா அவர்களே, ராஜமாணிக்கம் அவர்களே, முருகேசன் அவர்களே, பிரவீன்குமார் அவர்களே, நேரு அவர்களே, பிரபு அவர்களே, ராஜபிரசாத் அவர்களே, பொன்செல்வன் அவர்களே, முருகன் அவர்களே, கண்ணன் அவர்களே, மனோகர் அவர்களே, ஞான பட்டினன் அவர்களே, மோகன்குமார் அவர்களே, லதா பாலமுருகன் அவர்களே, நாராயணன் அவர்களே, விக்னேஷ் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, பசுபதி அவர்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கிற சேலம் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் அஜித்குமார் அவர்களே, வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய திருநாட்டில் அரசியல் சட்டத்தை உருவாக்குவதில் மிகுந்த கவனத்தோடு ஆர்வம் காட்டி பெரும் அக்கறை எடுத்துக்கொண்டு பணியாற்றிய சட்ட மேதை அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் ஒரே கருத்தை கொண்டவர்கள். இந்திய நாட்டிலே சமத்துவம், சகோதரத்துவம், தீண்டாமை ஒழிப்பு இதையெல்லாம் நீங்கிட வேண்டும், தீண்டாமை ஒழிந்திட வேண்டும். இந்திய நாட்டிலே அனைவரும் சகோதரர்களாக எந்த பேதமும் இல்லாமல் வாழ்ந்திட வேண்டும் என்று விரும்பியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் எப்படி தமிழகத்திலே தமிழக மக்களிடத்திலே மதச்சார்பின்மை, தீண்டாமை ஒழிப்பு, சமத்துவம், சகோதரத்துவம், சுயமரியாதை இவற்றையெல்லாம் தமிழகத்திலே பரப்பி இன்றைக்கும் இந்திய துணைக்கண்டத்திலே தமிழகம் மட்டும் ஒரு வித்தியாசமான மாநிலம் என்கிற அளவிற்கு தந்தை பெரியார் அவர்கள் இந்த தமிழ் மண்ணை பண்படுத்தி இருக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் வழியில பேரறிஞர் தந்தை அண்ணா அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எல்லோரும் சமம், எல்லோரும் சகோதரர்கள் என்கிற அளவிற்கு உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்திலே நம்முடைய மறைந்த அன்பு சகோதரர் அப்பு புத்தபிரியன் என்கிற சதாசிவம் அவர்கள்
இந்த மாவட்டத்தில் அவருடைய மகத்தான பணியை ஆற்றி அவர் மறைந்திருந்தாலும் கூட நம்முடைய டாக்டர் வெங்கடேசன் அவர்களும் நம்முடைய டாக்டர் நடராஜ் அவர்களும் இந்த மாவட்டத்திலே பல இடங்களிலே முத்தப்பிரியன் அவர்களுடைய பணியை தொடர்ந்து அதை நிறைவேற்றி வருகிற அந்த முயற்சியில் ஈடுபட்டு அதிலே வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் டாக்டர் வெங்கடேசன் அவர்களுடைய முயற்சியை, அவருடைய பணியை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த இந்திய துணைக்கண்டத்திலே தமிழ்நாடு வித்தியாசமான மாநிலம். மத நல்லிணக்கம் நம்முடைய மாநிலத்திலே தான் இருக்கிறது. அது இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஜெயினர்களாக இருக்கலாம், இப்படி பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிற நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அது தந்தை பெரியார் அவர்களுடைய உழைப்புதான் காரணம் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையிலே நம்முடைய டாக்டர் வெங்கடேஷ் அவர்களும் இந்த மாவட்டத்திலே உழைத்து வருகிறார்கள். மாநில அளவிலே அவர்களுடைய பணி சிறப்பாக அமைந்திட வேண்டும். நம்முடைய அப்துல் புத்தபிரியன் என்கிற சதாசிவம் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில இங்கே வருகின்றிருக்கிற அனைவரும் எதிர்காலத்திலே மதச்சார்பின்மை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிற வகையில இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது அமைந்திட, இந்த நாட்டு மக்களின் நலன் காத்திட உங்களுடைய ஆதரவும் உழைப்பும் வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு நம்முடைய டாக்டர் வெங்கடேஷ் அவர்களை இதயபூர்வமாக பாராட்டி வாழ்த்தி அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அன்போடு வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய அன்னார் சட்டமன்ற தொகுதி அண்ணா ராஜேந்திரன் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நமது வருங்கால முதல்வர், நமது தளபதியார், இன்றைய கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே மீண்டும் வடக்கு சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவருடைய அமைச்சரவையிலே அமைச்சராக சேலத்திலே உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய கூட்டமைப்பு சார்பிலே நன்றி கூறி இந்த கூட்டத்திலே கலந்து இங்கு பெருமை சேர்த்த அவருக்கு நன்றி கூறுகிறோம். அதே நேரத்தில் இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த நமது குடியரசுக் கட்சி தலைவர் வெங்கடேஷ் அவர்களுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா ராஜேந்திரன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என்பதை உங்களுக்கு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். வெங்கடேஷ் அண்ணன் போத்துறாரு, எம்எல்ஏ வந்து மரியாதைக்குரிய அவர்களுக்கு அண்ணா அவர்களுக்கு நம்முடைய